இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு சிந்தனைக்கு மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 45 52 முடிய. நேற்று ஆயரில்லாத ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மத்தியில் நீண்ட நேரம் போதிக்கலானார், கற்பித்தார். அதன் பிறகு அவர்கள் பசியாக இருப்பதை கண்டு அவர்களுக்கு அப்பங்களை படுகச் செய்து உணவு கொடுத்தார். இப்பொழுது இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு மலைக்கு ஜெபிக்க சென்றார். ஜெபித்து விட்டு இறங்கி வந்து சீடர்களை தேடி சீடர்களை நோக்கி கடலிலே நடந்து போகிறார். அப்பொழுது பொழுது சாய்ந்த பிறகு படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை, காலையில் 3 to 6 வரையிலும். தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். நமக்கு மிக முக்கியமானது, நம்பிக்கையாளர்களுக்கு, ஏழை எளியவர்கள், வேறு பல காரணங்களினால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது தவிக்கின்றவர்கள், இயலாதவர்கள், அவர்களை கண்டு நமக்கு கலக்கம் ஏற்பட வேண்டும், பரிவு உருவாக வேண்டும். அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் நம்மில் எழ வேண்டும். இயேசுவினுடைய பிள்ளைகள் தானே நாம், இயேசுவில் நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தானே நாம். அப்பொழுது இயேசுவை போல நாம் நடக்க வேண்டும். இயேசு அவர்கள் வருந்துவதை கண்டு அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். கடல் மீது நடப்பதை கண்டு பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினார்கள். இயேசு, துணிவோடு இருங்கள், நான் தான். நம்முடைய நண்பர்களோடு, நம்முடைய ஊராரோடு, சமுதாயத்தினரோடு, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது கலக்கம் ஏற்படுத்துகின்ற காரியங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் நாம் அவர்களுடன் இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன், கலங்காதீர்கள், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்மில் எத்தனை பேரை பற்றி மற்றவர்கள் அந்த நம்பிக்கை கொள்ளுவார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நம்மிலே மற்றவர்கள் உடன் இருக்கிறோம், நண்பர்களாக உடன் இருக்கிறோம், அவர்கள் சுமையை தாங்க. கலாத்தியரிலே 6:2 நாம் வாசிக்கிறோம். பவுலடியார் சொல்லுகிறார், ஒருவர் சுமையை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி 11:28, சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். மற்றவர்களுடைய சுமையை அவர்கள் சுமப்பதற்கு நாம் துணை இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அவர்களிடம் சென்று காற்றை கடிந்து கொண்டார், பேர் அமைதி உண்டாக்கினார், அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார். அன்பானவர்களே, நாம் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். மற்றவர்கள் சுமையை சேர்ந்து சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இயேசு எப்படி நடந்து கொள்ளுகிறாரோ அப்படி நாமும் நடந்து கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை துதித்து போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தலைவரும் எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து உம்முடைய திருமகன் எங்களுக்கு காட்டியிருக்கிற பாதைகள் எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் பசுமையாய் இருக்கட்டும். அதே பாதையில் நாங்களும் நடந்து செல்ல வேண்டும். மற்றவர்கள் வாழ்க்கை பாதையை கடந்து செல்ல துணை இருக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களில் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்தரணும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.